வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு ட்விடும் ஈவெண்ட்ல நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்குவிட் கேம் சீசன் 3 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்குவிட் கேமோட ஃபைனல் சீசனுமே. ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது அண்ட் இந்த சீசன் 3ல எத்தனை எபிசோட்ஸ் இருக்க போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 எண்டிங்கில் பிளேயர் 456 வந்து கேப்சர் பண்ணப்பட்டிருப்பாரு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் நமக்கே தெரியும் அவர் சாகடிக்க மாட்டாங்க, அவர் திரும்ப கேமுக்குள்ள கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த சீசன் 3 ட்ரெய்லர்லயுமே வந்து அவர் சாகல, அவர் திரும்பி கேமுக்குள்ள வராரு. பிளேயர் 456க்குமே வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு இங்க. எதுக்காக இவங்க என்ன உயிரோட விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஃப்ரெண்ட் மேனை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இந்த சீசன் 3 முடிகிறப்போ அது ரிவீல் ஆகும். பிகாஸ் இந்த ட்ரெய்லரோட ஃபைனலில் வந்து ஸ்டில் உனக்கு இந்த மக்கள் மேலே நம்பிக்கை அப்படின்றது இருக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்மேன் பிளேயர் 456 பார்த்து கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ ஆல்ரெடி சீசன் 4 கடைசியில் பிளேயர் 456 இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த ஃப்ரெண்ட்மேன் மற்றும் இந்த ஷோவை நடத்துகிறவங்கள கண்டிப்பாக பிடிச்சி எல்லாரையும் கொண்டுட்டு இந்த கேம்லேருந்து எல்லாரையும் வெளியில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராடுவாங்க, இன்னொரு பக்கம் இந்த கேமை கன்டினியூ பண்ணணும்னு சொல்லக்கூடிய மக்கள். பட் இந்த கேம் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கே புரிய வரும் போல இது நம்ம நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ இந்த கேம்ல ஜெயிக்கலைன்னா கண்டிப்பா நம்ம உயிரோட வெளில போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு எல்லாரும் தள்ளப்படுறாங்க. ஸோ கடைசியில் இது எப்படி முடிஞ்சது அண்ட் இந்த ட்ரெய்லரோட ஃபைனலில் பார்த்தீங்கன்னா பிளேயர் 456 திரும்ப கோட் ஷூட்லாம் போட்டு கேம்லாம் முடிச்சுட்டு அவர் வின் பண்ணிட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அதில் என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றது தெரியல. பட் ஃப்ரெண்ட்மேனோட அந்த ஃபைனல் டயலாக் படி பார்த்தோம்னா ஸ்டில் இந்த மக்கள் வந்து பேராசக்காரங்க தான். ஸோ சுயநலத்துக்காக வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிற விதமாக இந்த கேம் ஷோ அப்படின்றது திரும்ப கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு சொல்கிற மாதிரி அந்த ட்ரெய்லரில் காட்டுறாங்க. பட் இந்த ஸ்குவிட் கேம் அடுத்தடுத்த சீசன் வருமா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் அவங்க சொல்ல ஒரு விஷயம் வந்து இதுதான் வந்து இந்த சீசன் 3 ஃபினாலேவாகவும் இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இந்த ஸ்குவிட் கேமுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. பட் சீசன் 2 சீசன் 1 கம்பேர் பண்ற அளவுக்கு பெருசா இல்லை. பட் இந்த சீசன் 3 இந்த ட்ரெய்லரோட சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்குறப்போ கேம்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலுமே பயங்கர டெட்லியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சீசன் 2ல கோட்டை விட்டதை கண்டிப்பாக இந்த சீசன் 3ல பிடிப்பாங்க. ஒரு இன்டென்ஸான சீசனாக வந்து இந்த சீசன் 3 இருக்கும் அப்படின்றத நம்புவோம். ஸோ இந்த சீசன் 3 ஜூன் 27 அப்போ ரிலீஸ் ஆக போகுது. மொத்தம் 6 எபிசோட்ஸ் கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கோட தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்குவிட் கேமுக்கு இதில் வெயிட் பண்ணிக்க போடுறது வந்து கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.